அன்பாகவே இருக்கிறார். தழும்புகளால் குணமானீர்கள். தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரிடத்தில் எவ்வளவு வேணும் இருளில்லை என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் சொல்லுகிறது, அவர் உங்கள் மித்தம் தரித்திரர் ஆனாரே முதல் கிறிஸ்து இயேசுக்குள் நமக்கு கிருபை அளிக்கப்பட்டிருக்கிறது. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தேவன் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது? கிறிஸ்து நமக்காக சாபமானார் என்று சொல்லுகிறது. நன்மையான எந்த ஈவும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் இறங்கி வருகிறது என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு சொல்லுவோம், திருப்பிக் கொள்வோம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பே என்ன செய்தார்? பாடுபட்டார். கடந்த பல வாரங்களாக கிரைஸ்ட் ஃபார் அஸ், கிறிஸ்து நமக்காக, கிறிஸ்து நமக்காக என்கிற இந்த சத்தியத்தை நாம் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைகளிலே தியானித்து கொண்டு வருகிறோம். இதிலே முதல் பகுதியாக அநேக காரியங்களை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த போதனையின் 2ஆம் பகுதியை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த போதனையின் 2ஆம் பகுதியாக நாம் எதை பார்த்து கொண்டு வருகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார், கிறிஸ்து நமக்காக என்னவாக ஆனார் என்பதை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அது மாத்திரமல்ல, இதிலே ஏற்கனவே 8 காரியங்களை நாம் பார்த்திருக்கிறோம். கடந்த வாரத்திலே 8வது காரியத்தை நாம் பார்த்தோம். 8வது காரியமாக நாம் எதை பார்த்தோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக தண்டிக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். கல்வாரி சிலுவையிலே அவர் அறையப்படுவதற்கு முன்பதாக அவர் தண்டிக்கப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். சரி, இயேசு கிறிஸ்து எதற்காக தண்டிக்கப்பட்டார்? எதற்காக அவர் தண்டிக்கப்பட்டார் என்று சொன்னால், நாம் மன்னிக்கப்படும்படியாக, நாம் மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர் கல்வாரி சிலுவையிலே தண்டிக்கப்பட்டார். இயேசு பாவமானார் என்று சொல்லுகிறோம். பாவமானார் என்றால் என்ன அர்த்தம்? பாவத்துக்கான தண்டனை ஏற்றுக்கொண்டார், பாவத்துக்கான அடிகளை ஏற்றுக்கொண்டார், பாவத்துக்கான விலைக்கரையத்தை அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? செலுத்தினார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்திலே ஆழமாய் பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. ஆமென். அவருக்கு தண்டனை, எனக்கு மன்னிப்பு. நியாயப்படி என்னையத்தான் தண்டிச்சிருக்கணும். ஆதாம் முதல் இன்னைக்கு வரைக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாருக்கும் ஆளுக்கு தனித்தனியாக ஒரு சிலுவையை செஞ்சு தொங்க வச்சு என்ன செஞ்சுருக்கணும்? அடித்து பிச்சை எடுத்துருக்கணும். அடித்து பிச்சை எடுத்தாலும் செத்தே போயிருப்போம். மன்னிப்பு ஒன்று செய்யாது, கிடைக்காது, மீட்பு உண்டாகாது. அதனால் கடவுள் என்ன பண்ணார்? தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவை பூலோகத்துக்கு அனுப்பி அவரை சிலுவையில் ஏற்றி அவரை அடித்து அவரை பாடுபடுத்தி அவரை தண்டித்து அதன் மூலமாக கர்த்தர் இன்னைக்கு நம்மை மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறார். இன்றைக்கு கர்த்தர் நம்ம மேலே கோபமா இல்லை. ஒரு தூசி அளவு கூட கர்த்தர் நம்ம மேலே கோபமா இல்லை. யாராவது வந்து கர்த்தர் உங்க மேலே கோபமாக இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்கன்னா செவி கொடுக்காதீங்க, காதை அடைச்சிக்குங்க. அது சத்தியம் கிடையாது, அது பிசாசுடைய பொய். கர்த்தர் உங்கள் மேலே கோபமாக இல்லை. எல்லா கோபத்தையும் தம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மேலே பிதாவாகி தேவன் என்ன செய்து விட்டார்? காண்பித்து விட்டார். இன்றைக்கு நாம் மன்னிக்கப்பட்டிருக்கிறோம். ஆமென். எல்லார் கரங்களை வைத்து சொல்லுவோம், இன்றைக்கு நான் மன்னிக்கப்பட்டிருக்கிறேன். தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் என்னை மனப்பூர்வமாய் மன்னித்திருக்கிறார். நான் மன்னிப்பை பெற்றிருக்கிறேன். ஆமென். இந்த நிச்சயம் இருக்கும் பொழுது தைரியமாக போய் ஜெபிக்க முடியும். ஆமென். கர்த்தர் நம்மளை மன்னிச்சிருக்கிறாரோ மன்னிக்கலையோ அப்படின்னு ஒரு குழப்பம் இருக்கும்போது எப்படி தைரியமாக ஜெபிக்க முடியும்? ஜெபிக்க முடியாது. புரியுதா உங்களுக்கு? தைரியம் உள்ள வரும். எப்போ தைரியம் வரும்? சத்தியத்தை குறித்த அறிவு வரும்பொழுது தான் தைரியம் வரும். கர்த்தர் என்னை மன்னித்திருக்கிறார் மனப்பூர்வமாக. கர்த்தர் என் மேலே ஒரு தூசி அளவு இன்னைக்கு கோபமாக இல்லை. ஆமென். ஆகவே நான் தைரியமாக போய் கர்த்தர்கிட்ட ஜெபித்து நான் பதிலை என்ன செய்ய முடியும்? பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். ஓகே, இன்றைக்கு 9வது காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். இன்றைக்கு 9வதாக நாம் எதை பார்க்க போகிறோம் என்று சொன்னால், கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார். கிறிஸ்து நமக்காக என்ன செய்தார்?
பாடுபட்டார். மறுபடியும் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். எபிரேயர் 13:12. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். நகர வாசலுக்கு புறம்பாக என்ன செய்தார்? பாடுபட்டார். இங்கே நமக்காக என்கிற வார்த்தை எழுத்தின்படி வரவில்லை என்றாலும் நமக்காக என்கிற வார்த்தை சைலண்டாக என்ன செய்திருக்கிறது? அங்கே வந்திருக்கிறது. சரி, விஷயத்துக்கு வருவோம். கிறிஸ்து எங்கே பாடுபட்டார்? நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டார் என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எதற்காக அவர் பாடுபட்டார்? எதற்காக அவர் பாடுபட்டார் என்று சொன்னால், நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பாடுபட்டார். நமக்கு மேன்மையை கொடுப்பதற்காக, நமக்கு கனத்தை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுபட்டார். இயேசு கிறிஸ்து பாடுபட்டார், பாடுபட்டார், பாடுபட்டார். எதுக்குங்க பாடுபட்டாரு? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக, எனக்கு மேன்மையை கொடுப்பதற்காக, எனக்கு கனத்தை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுபட்டார். எனவே ஒரு காரியத்தை தெளிவாய் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அது என்னவென்று சொன்னால், பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. பாடுகள் இல்லாமல் மகிமை இல்லை. சரி, யாருக்கு பாடுகள், யாருக்கு மகிமை? இயேசுவுக்கு பாடுகள், எனக்கு மகிமை. ஆமென். எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம், இயேசுவுக்கு பாடுகள், எனக்கு மகிமை. ஆமென். கிறிஸ்துவுக்கு பாடுகள், நமக்கு மகிமை. எனவே கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்று சொன்னால், நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக, நமக்கு மேன்மையை கொடுப்பதற்காக, நமக்கு மகிமையான ஒரு வாழ்வை இந்த பூலோகத்திலே கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுபட்டார். அப்ப அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. சிலருக்கு இன்னும் புரியல. இந்த பிரசங்கத்துடைய கடைசிக்கு வரும்போது ஈஸியாக எளிமையாக உங்களுக்கு புரிஞ்சிடும். எல்லாம் இருக்கிறீங்களா? அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. எல்லா காரங்களை வைத்து சொல்லுவோம், அவருக்கு பாடுகள், எனக்கு மகிமை. எனக்கு மகிமையை கொடுப்பதற்காகத்தான் அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். ஆமென். சரி, கிறிஸ்து பாடுபட்டார், பாடுபட்டார், பாடுபட்டார் என்று சொல்லும் பொழுது அவர் எதிலே பாடுபட்டார்? எதிலே பாடுபட்டார் என்று சொன்னால், தம்முடைய மாம்சத்திலே, தம்முடைய சரீரத்திலே அவர் பாடுபட்டார் என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. வாசிப்போம். 1 பேதுரு 4:1. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக, அந்த வார்த்தை கவனிக்கிறீங்களா? வார்த்தை வருதா? கிறிஸ்து. நான் ஏற்கனவே சொன்னேன், நமக்காக நமக்காக நமக்காகன்னு சொல்லி புதிய ஏற்பாட்டில் எங்கெல்லாம் வருதோ அதை முதல்ல அண்டர்லைன் பண்ணுங்க. அதுக்கு பக்கத்தில் நிச்சயமா கிட்டத்தட்ட இன்னொரு வார்த்தை வரும். அது என்ன வார்த்தை? கிறிஸ்து. கிறிஸ்து நமக்காக. வாசிங்க. மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடினாலே. இங்கே கிறிஸ்து நமக்காக என்கிற வார்த்தை வெளிப்படையாக வந்திருக்கிறது என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். எழுத்தின்படியே இங்கே வந்திருக்கிறது. எல்லாம் இருக்கிறீங்களா? சரி, கிறிஸ்து எதிலே பாடுபட்டார்? கிறிஸ்து எதிலே பாடுபட்டார் என்று சொன்னால், இங்கே நாம் பார்க்கிறோம், மாம்சத்திலே பாடுபட்டார், சரீரத்திலே அவர் பாடுபட்டார். அதாவது ஒரு சராசரி மனிதன் படுகிற அத்தனை பாடுகளையும், எல்லாம் இருக்கிறீங்களா? ஒரு சராசரி மனிதன், ஒரு தாயின் வயிற்றில் பிறந்து வாழக்கூடிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய ஒரு சராசரி மனிதன் படக்கூடிய அத்தனை பாடுகளையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பட்டார். ஒரு சராசரி மனிதன் படக்கூடிய அத்தனை வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார்? பட்டார் என்று அர்த்தமாகும். கிறிஸ்து நமக்காக தமது மாம்சத்தில் என்ன செய்தார்? பாடுபட்டார். அப்ப ஏன் வேதனை அவருக்கு தெரியும், என் வழிகள் அவருக்கு தெரியும், என்னுடைய பாடுகள் அவருக்கு தெரியும். எல்லாம் இருக்கிறீங்களா? கிறிஸ்து எனக்காக பாடுபட்டார். என்னுடைய வேதனைகள், என்னுடைய உணர்வுகள், என்னுடைய விருப்பங்கள், என்னுடைய வாஞ்சைகள் எல்லாமே யாருக்கு தெரியும்? மனிதனாக வந்த இயேசுவுக்கு
தெரியும். ஒரு சராசரி மனிதன் படக்கூடிய அத்தனை பாடுகளையும் அத்தனை வேதனைகளையும் இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டார். எனவே கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்று சொன்னால், நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக, நமக்கு மகிமையான ஒரு வாழ்வை கொடுப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே என்ன செய்தார்? பாடுபட்டார். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, முகத்தை பார்த்து, கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டார். நீங்கள் மகிமை அடைவதற்காக, மகிமையான வாழ்வை உங்களுக்கு கொடுப்பதற்காக அவர் பாடுபட்டார். ஆமென். கிறிஸ்துவின் அன்பு எத்தனை அன்பு, எத்தனை பெரியது எண்ணி பாருங்கள். என் பிள்ளைங்க நல்லா இருக்கணும், என் பிள்ளைங்க வாழ்வடையணும், என் பிள்ளைகளுக்கு மகிமையான வாழ்வு கொடுக்கணும், மேன்மையான வாழ்வு கொடுக்கணும் என்பதற்காக எல்லா பாடுகளை அவர் ஏற்றுக்கொண்டார். எல்லா பாடுகளை அவர் கல்வாரி சிலுவையிலே பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆகவே அவருக்கு பாடுகள், எனக்கு மகிமை. ஆமென். வாசிப்போம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் முதல் 12ஆம் வசனம் வரைக்கும். உங்களுக்கு உண்டான கிருபையை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். இதை வாசித்துட்டு நான் விலைக்கு சொல்லுவேன், நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இதை வாசிக்கும் போதே கொஞ்சம் கிட்டத்தட்ட உங்களுக்கு விளங்கிடும். தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தம் அல்ல, நமது நிமித்தமுமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியரங்கமாக்கப்பட்டது பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாய் இருக்கிறார்கள். இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் என்ன செய்கிறார்கள்? ஆசையாய் இருக்கிறார்கள். இதை வாசிக்கும் போது கொஞ்சம் உங்களுக்கு விளங்காத மாதிரி தெரியுது. நான் வேலைக்கு சொல்கிறேன், இல்லை கவனிக்கிறீங்களா? இந்த வேத பகுதி என்ன சொல்லுகிறதுனா, ஒன்று, நாம் இன்றைக்கு வாழ்கிற இந்த காலத்தை குறித்து, நாம் இன்னைக்கு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமையா 2025, இந்த காலத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்திலே வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். என்ன உரைத்தார்களாம்? இன்னைக்கு நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா, இந்த காலத்தை குறித்து, இந்த யுகத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுவதற்கு முன்பதாக வாழ்ந்த தீர்க்கதரிசிகள் எல்லாரும் இந்த காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். எதை பற்றி தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம்? அதை குறித்து தான் அங்கே 11ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். எதை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம்? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும், அதுக்கு பிறகு வரக்கூடிய மகிமையை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும், அவர் பாடுபட்டு உயிர் தெழுந்ததுக்கு பிறகு பிறக்கக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, வாழக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவர்களுக்கு உண்டாக போகக்கூடிய மகிமையை குறித்தும் அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தார்களாம். தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு பிறகு உட்கார்ந்து இதை குறித்து ஆராய்ச்சி பண்ணாங்களாம். யாரு? அந்த பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசிகள் என்ன பண்ணாங்களாம்? உட்கார்ந்து ஆராய்ச்சி அவர்கள் பண்ணினார்களாம். என்ன ஆராய்ச்சி பண்ணினார்களாம்? அதாவது இந்த காலத்தை குறித்த விசேஷித்தத்தை குறித்தும், இந்த காலத்தை குறித்தும், இந்த காலத்திலே வாழப்போகிற ஜனங்களை குறித்தும், இவர்களுக்கு உண்டாக போகக்கூடிய மகிமையை குறித்தும் உட்கார்ந்து என்ன செஞ்சாங்களாம்? ஆராய்ச்சி பண்ணினார்களாம். ஆராய்ந்து பார்த்து அப்படியே ஆச்சரியப்பட்டார்களாம், வியந்து போனார்களாம். அடே அப்பா, எப்பேற்பட்ட ஒரு அருமையான காலம் வரப்போகிறது, இது எப்படிப்பட்ட ஒரு விசேஷமான காலம் என்று அவர்கள் எல்லாரும் வியந்தார்களாம், ஆச்சரியப்பட்டார்களாம். இது நம்முடைய காலத்தில் நடந்த எவ்வளவு நல்லா இருக்கும். யாரு? பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள்லாம் அப்படியே ஆச்சரியப்படுறாங்களாம், அதை உட்காந்து ஆராய்ச்சி பண்றாங்களா. அடே அப்பா, எப்படிப்பட்ட ஒரு மேன்மையான காலம் வரப்போ போகிறது,
ஒரு மகிமையான காலம் வரப்போ வருது, அது நம்முடைய காலத்தில் நடந்தா எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி அவ்வளவு தீர்க்கதரிசிகளும் என்ன செஞ்சார்களாம்? ஏசாயா, எரேமியா, தானியேலு இவங்க எல்லாரும் அப்படியே பார்த்தாங்களாம், நம்ம காலத்தில் நடந்துடக்கூடாதா அப்படின்னு. கர்த்தர் சொன்னாரு, தீர்க்க தரிசனம் உரைச்சிரு, ஆனால் உன் காலத்தில் என்ன செய்யாது, நடக்க போகாது. ஒரு காலம் வரப்போ போகுது, அந்த காலத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரை சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாராம்? தீர்க்க தரிசனம் உரைக்க வச்சாராம். தீர்க்க தரிசனம் உரைச்சிட்டு ஆராய்ந்து பார்த்து ஆச்சரியப்பட்டார்களாம். அது மாத்திரமல்ல, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் இந்த ஜனங்களுக்கு உண்டாக போகக்கூடிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு வரக்கூடிய மக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வரக்கூடிய அந்த மகிமையை குறித்தும் மேன்மைகளை குறித்தும் முன் அறிவித்து அதை குறித்து ஆராய்ச்சி பண்ணி என்ன செய்தார்களாம்? அப்படியே வியந்தார்களாம் என்று இந்த வேத பகுதியிலே என்ன செய்யப்பட்டிருக்கிறது, சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னாலே வாழக்கூடிய நமக்கு இந்த செய்தி பிரசங்கிக்கப்பட்டு வருகிறது என்பதை குறித்து அவர்கள் சொன்னார்களாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஊழியக்காரர்களை அனுப்பி இந்த செய்தியை, இந்த சுவிசேஷத்தை நற்செய்தியாக அறிவிக்கிறார்கள் என்றும் அங்கே சொன்னார்களாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, எந்த செய்தியை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் சுவிசேஷமாக ஊழியக்காரர் மூலமாக அறிவித்துக் கொண்டு வருகிறார்? எந்த செய்தி தெரியுமா? கிறிஸ்துவுக்கு பாடுகள் உங்களுக்கு மகிமை. கிறிஸ்துவுக்கு பாடுகள் அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மகிமை என்கிற இந்த செய்தியை அவர்கள் அறிவிக்கிறார்களாம். அது மாத்திரமல்ல, 12ஆம் வசனம் சொல்லுகிறது, இவைகளை உற்று பார்க்க தேவதூதர்களும் என்ன செய்தார்களாம்? அவங்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்கிறாங்களாம். அவங்கெல்லாம் ஆச்சரியமா பார்க்குற, உற்று பார்க்குறாங்களாம், பரலோகத்திலிருந்து ஆச்சரியப்படுறாங்களாம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இந்த பாடுபடுறாரு, தேவாதி தேவன் திருத்துவத்தின் 2ஆம் நபர் கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுபடுறாரு, எதுக்கு அவ்வளவு பாடுபடுறாரு, எதுக்கு இப்படி பாடுபடுறாரு, ரத்தத்தை சிந்துறாரு அப்படின்னு உத்து பார்த்தா, இதுக்கு பின்னால வரக்கூடிய இந்த ஜனங்களுக்கு ஒரு பெரிய மகிமை உண்டாக போகிறது. அவங்களுக்கு மகிமையை கொடுப்பதற்கு, அவங்களுக்கு மேன்மையை கொடுப்பதற்காக தான் கல்வாரி சிலுவையிலே அவர் இவ்வளவு பாடுபடுகிறார் என்பதை குறித்து பிறகு அறிஞ்சுக்கிட்டாங்களா. எப்படி அறிஞ்சுக்கிட்டாங்களா? இன்னைக்கு நான் பிரசங்கம் பண்றேன் பாருங்க, என் பிரசங்கத்தை கேட்டு தெரிஞ்சுக்கிட்டாங்களா. அவங்க எல்லாம் இருக்கிறீங்களா? பிரசங்கத்தை கேட்க நீங்க வர்றீங்களா வரலையோ, அவங்க கரெக்டாக வந்துட்டாங்க. நான் பண்ற பிரசங்கத்தை இன்னைக்கு நீங்க கேட்க வந்திருக்கீங்களா வரலையோ, யார் வந்திருக்கிறா? ஏ அப்பா, இயேசு கிறிஸ்து ஏன் சிலுவையில் பாடுபட்டார் நமக்கே தெரியலையே. ஆனால் இதுக்கு தான் பாடுபட்டாரா? எதுக்கு? இந்த மக்களுக்கு மகிமையை கொடுப்பதற்கு, மேன்மையை கொடுப்பதற்கு, கனத்தை கொடுப்பதற்கு தான் பாடுபட்டாரா என்று அவர்கள் பாருங்க உற்று பார்க்கிறார்களாம், ஆச்சரியப்படுகிறார்களாம். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் இவ்வளவு பாடுபடுகிறார் எதற்காகவென்று தெரியவில்லையே. பிறகு பார்த்தார், இவர்களுக்கு விளங்குகிறது, இந்த காலத்திலே வாழக்கூடிய ஜனங்களுக்கு மகிமையை கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஆகவே இந்த வேத பகுதியிலே நாம் பார்க்கிற காரியம் என்னவென்று சொன்னால், இவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. எவைகள் உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது? கிறிஸ்துவுக்கு பாடுகள் நமக்கு மகிமை, அவருக்கு பாடுகள் நமக்கு மகிமை. இலக்காரங்களை வைத்து சொல்லுவோம், கிறிஸ்துவுக்கு பாடுகள் எனக்கு மகிமை, கிறிஸ்துவுக்கு பாடுகள் எனக்கு மகிமை. கிறிஸ்துவுக்கு பாடுகள் நமக்கு மகிமை. அது மட்டுமல்ல, இந்த வேத பகுதியில் இருக்கக்கூடிய 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? இது நமக்கு உண்டான கிருபை என்று. இது நமக்கு உண்டான, எது நமக்கு உண்டான கிருபை? கிறிஸ்துவுக்கு பாடுகள், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்ட நமக்கு மகிமை என்பது யாருடைய கிருபை? அவருடைய கிருபை. இது நம்முடைய கெட்டிக்காரத்தனம் கிடையாது, இது அவருடைய கிருபை. எல்லாம் இருக்கிறீங்களா? அப்ப இயேசு கிறிஸ்து ஏன் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார்? ஏன் நகரவாசலுக்கு புறம்பாக பாடுபட்டார்? ஏனென்று சொன்னால், இந்த வசனம் சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும். அவைகளுக்கு பின்வரும். அப்ப இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில் எதற்காக பாடுபட்டார்? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக. எனவே கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்று சொன்னால், 4 காரியங்களை சொல்லுகிறேன், கவனியுங்கள்.
கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார் என்றால், ஒன்று நம்மை பரிசுத்தம் செய்வதற்காக அவர் பாடுபட்டார். இரண்டாவதாக நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக அவர் பாடுபட்டார். மூன்றாவதாக சோதிக்கப்படுகிற நமக்கு உதவி செய்வதற்காக அவர் பாடுபட்டார். நான்காவதாக நம்மை பிதாவாகிய தேவனிடத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்காக அவர் கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார். எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? சரி, இப்போ இன்னொரு காரியத்தை பார்க்க போறோம். கவனிங்க, கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் இல்லையா? எதற்காக பாடுபட்டார்? நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக. இது தெளிவாக விளங்கிருச்சு. இப்போ எல்லாரும் ஆழமா கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும், கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையில் பட்ட பாடுகளையும், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக படுகிற பாடுகளையும் ஒன்றாக இணைத்து குழப்பிவிடக்கூடாது. மறுபடியும் சொல்றேன், கவனிங்க. கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும், நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக இந்த பூலோகத்திலே சில பாடுகளை படுகிறோமே, இந்த பாடுகளையும் கொண்டு போய் ஒன்றாக்கி என்ன செய்து விடக்கூடாது? குழம்பி விட கூடாது. இதை விளக்கி சொல்றேன், கவனிங்க. கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து நமக்காக பாடுபட்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே பாவமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. ஆமாவா இல்லையா? கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே சாபமானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே வியாதியானார், வியாதிகளை ஏற்றுக்கொண்டார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக கல்வாரி சிலுவையிலே தரித்திரரானார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கிறிஸ்து நமக்காக பாதாளம் சென்றார் என்று சத்தியவேதம் சொல்லுகிறது. கவனிங்க, இப்படிப்பட்ட பாடுகளை நாம் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. இப்படிப்பட்ட பாடுகளை நாம் பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது. இன்னமும் சொல்ல போனா, இப்படிப்பட்ட பாடுகளை நம்மால் பாடுபட முடியாது. எல்லாம் இருக்கிறீங்களா? எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? அருமையானவர்களை கவனியுங்கள். எனவே அவர் பட்ட பாடுகளை நாம் பட முடியவே முடியாது. இப்போ எல்லாரும் ஆழமா கவனிக்கிறீங்களா? எல்லாம் கவனிங்க. சத்திய வேதம் நாம் கிறிஸ்துவுக்காக பாடுபடுவதை குறித்து தெளிவாய் போதிக்கிறது. போதிக்கலையா? நாம் கிறிஸ்து இயேசுவுக்காக சில பாடுகளை படுகிறோம் என்று சத்திய வேதம் போதிக்கிறது. இதை எடுத்து வச்சுக்கிட்டு தான் சில கிறிஸ்தவ விசுவாசிங்க குழம்பிடுறாங்க, சில கிறிஸ்தவ ஊழியக்காரர்கள் குழம்பிடுறாங்க. எப்படி குழம்பிடுறாங்க? இயேசு கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டார், ஆகவே அவரை போலவே நாமும் என்ன செய்ய வேண்டும்? பாடுபட வேண்டும். அவர் வியாதியை சுமந்தார், நாமும் வியாதியை, ஏப்பா நீ வியாதி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார்? வியாதியை சுமந்தாரு. நீ பாதாளத்துக்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லி தான் அவர் என்ன செஞ்சார்? பாதாளத்துக்கு போனார். நீ தரித்திரத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் தரித்திரத்தை என்ன செஞ்சாரு? சுமந்தார். நீ சாபத்துக்குள்ள இருக்கக்கூடாது என்பதற்காக அவர் சாபத்தை சுமந்தாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அவருக்காக நாம் பாடுபட வேண்டாமா? அவர் வியாதி ஆனார், நாம் என்ன செய்ய? வியாதியை நம் கிறிஸ்துவுக்காக இந்த வியாதியை சுமக்கிறேன். அறிவில்லைன்னு அர்த்தம். அவர் பட்ட பாடுகளை நாம் என்ன செய்ய முடியாது. அதான் நான் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நாம சில பாடுகளை கிறிஸ்துவுக்காக படுகிற பாடுகளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? ஒன்றாக இணைத்து என்ன செய்யக்கூடாது? குழம்பி விட கூடாது. எல்லாம் இருக்கிறீங்களா? அவர் சிலுவையில் தொங்கினாரு, நானும் சிலுவையில் தொங்க போறேன்னு சொல்லி சிலுவை மாட்டிட்டு தொங்குவீங்களா? அவர் நமக்காக பட்ட பாடுகள், அந்த பாடுகளை நாம் என்ன செய்ய முடியாது? படவே முடியாது. ஆனால் அதே வேளையிலே நாம் கிறிஸ்துவுக்காக சில பாடுகளை படுகிறோம், அது நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்பதை குறித்து சத்தியவேதம் தெளிவாய் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. கிறிஸ்துவுக்காக, சுவிசேஷத்தின் நிமித்தமாக, அவருக்காக வாழ்வது நிமித்தமாக, சபைக்கு வருவது நிமித்தமாக, இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவது நிமித்தமாக சில பாடுகளை குறித்து பாருங்க, சத்தியவேதம் நமக்கு என்ன செய்கிறது? போதிக்கிறது. இந்த பாடுகள் நமக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது என்று சத்தியவேதம் நமக்கு தெளிவாய் போதிக்கிறது. ஆகவே இந்த பாடுகளையும் இயேசு கிறிஸ்து நமக்காகப்பட்ட பாடுகளையும் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? ஜாயின் பண்ணி என்ன செஞ்சிடக்கூடாது? குழம்பி விட கூடாது. ஒரு சில வசனங்களை இப்பொழுது நாம் வாசிக்க போகிறோம். எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 17வது வசனம். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே,
தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. கிறிஸ்து உடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாகும். இது என்ன சொல்லுகிறது? கிறிஸ்துவுக்காக சில வேளைகளிலே இந்த பூலோகத்திலே நாம் சில பாடுகள் என்ன செய்கிறோம்? படுகிறோம். கிறிஸ்துவின் நிமித்தமாக, சபைக்கு செல்வது நிமித்தமாக சில பாடுகளை படுகிறோம். கூட கம்பெனியில் வேலை பார்க்குறவன் திட்டத்தான் செய்கிறான். என்னடா புதுசு சர்ச்சுக்கெல்லாம் போகிறேன்ற திட்டத்தான் செய்கிறான், வயத்தான் செய்கிறான், சொந்தக்கார வயத்தான் செய்கிறான். இந்த பாடுகளை படுறோமா படலையா? அந்த பாடுகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. சில சமயங்களில் சபைக்கு போன வீட்டில் இருக்க அப்பா அம்மா அடிக்கிறாங்க, புருஷன் அடிக்கிறாங்களா இல்லையா? அந்த பாடுகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த பாடுகள் பெருசே கிடையாது. இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளோடு நாம் படுற இந்த பாடுகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது இது தூசி, இது நத்திங், இது ஒன்றுமே இல்லை. அவ்வளோ பாடுகள் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செஞ்சிருக்கிறாரு? பட்டிருக்கிறார். ஆகவே பாரு, இந்த பாடையும் அந்த பாடையும் போட்டு என்ன செஞ்சிடக்கூடாது? குழப்பி விடக்கூடாது. வாசிப்போம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். நீதியின் மித்தமாக நீங்கள் பாடுபட்டால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். அவர்களுடைய பயமுறுத்தலுக்கு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருந்து நீதி நிமித்தமாய் நீங்கள் பாடுபட்டால். எது நிமித்தமாய்? எது நிமித்தமாய்? நீதியின் நிமித்தமாய். எல்லாம் கவனிச்சுட்டு வரீங்களா? குடிக்காம, வெறிக்காம, கூத்தாடாம, அநியாயம் பண்ணாம, அக்கிரமம் பண்ணாம, திருட்டுத்தனம் பண்ணாம பரிசுத்தமாய் என்ன செய்ய வேண்டும்? நாம் வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாய் வாழும் பொழுது சிலர் நம்ம என்ன செய்வார்கள்? ஏளனம் பண்ண செய்வார்கள், கேலி பண்ண தான் செய்வாங்க. ஆமாம், பெரிய பரிசுத்தவானியா? ஆமாம், அவர் குடிக்கலாம் வரமாட்டாராம், அவர் சீரட்டெலாம் குடிக்க மாட்டாராம். ஏண்டா நமக்கு தெரியாதாடா? பாக்கெட்டாக அடிப்பேன் அப்போல்லாம். இப்போ நம்ம இயேசுநாதரை பின்பற்றி போகிறானா, சபைக்கு போகிறானா, சீரட்டெலாம் குடிக்க மாட்டானா, சாராயம் குடிக்க மாட்டானா, வெத்தலை வாக்கு போட மாட்டானா, மூக்குப்பிடி போட மாட்டானா, சினிமா தேட்டருக்கு வரமாட்டானா, புறணி பேச வரமாட்டானா. இவன் நம்ம பெரிய யோக்கி மாதிரி. அன்னைக்கெல்லாம் எப்படி பேசுவா, எப்படி சண்டை ஓடுவா தெருவுக்குள்ளே, இப்போ என்ன செய்ய மாட்டேங்கிற சண்டைக்கு அப்படின்னு கேலி பண்ணுறாங்களா பண்ணலையா? அது நிமித்தமாக நம்மளை துன்பப்படுத்துகிறாங்களா பண்ணலையா? பாடுபடுறோமா பாடுபடலையா? ஆமாவா இல்லையா? சில வயத்தான் செய்கிறாங்க. அந்த பாடுகளை குறித்து இங்கே எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பாடுகளை நாம் படுகிறோம் சில வேளைகள். இது டெய்லியும் கிடையாது, இது என்னைக்காதும் ஒரு நாள் தான். அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் இந்த பாடுகளை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? குழப்பி விடக்கூடாது. மறுபடியும் சொல்கிறேன் கவனிங்க, அவர் பட்ட பாடுகளை நாம் பட முடியவே முடியாது. ரெண்டாவதாக, அவர் பட்ட பாடுகளோடு நாம் படுகிற இந்த பாடை கொண்டு போய் என்ன செய்ய முடியாது? ஈக்குவல் பண்ண முடியவே முடியாது. நாம் படுற பாடுகள் அது ஒன்றும் கிடையவே கிடையாது. அது தூசியிலையும் தூசி. எல்லாம் இருக்கிறீங்களா? ஆகவே ஒரு காரியத்தை மனதில் வையுங்கள். சில வேளைகள் இப்படி நீங்கள் பாடுகளை பட்டால், இப்படி நீங்கள் உங்களை யாராவது துன்பப்படுத்துனாங்கன்னா ஒன்றை மனதில் வச்சுக்கோங்க. டேய், நான் அநியாயம் பண்ணி என்ன செய்யலை, பாடுபடலை. ஒரு குடும்பத்தை கெடுத்து, ஒருத்தன் வாழ்க்கையை கெடுத்து, ஒரு குடும்பத்தில் மண்ணள்ளி போட்டு, ஒரு திருடுத்தனம் பண்ணி, ஒரு ஏமாத்த பண்ணி, ஒரு அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி நான் என்ன செய்யலை, பாடுபடலை. நான் ஒழுங்காக இருக்கிறேன், நான் நேர்மையான பாதையில் போகிறேன், அது உனக்கு பிடிக்கல. எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? அவனுக்கு என்ன வயிறு எரியுது, நம்ம கூட்டத்துக்கு வர மாட்டேங்கிறானே. புரியுதா? இவன் மட்டும் தனியாக போகிறான், பரிசுத்தமாக வாழ்கிறான், ஒழுங்காக பேசணும்னு சொல்கிறான். இவன் மட்டும் வேற மாதிரி இருக்கக்கூடாது, இழுத்து போடு. எப்படியா இழுத்த போட்டு சாராயத்தை ஊற்று, அதை பண்ணு, குடிக்க வெறிக்க, இவன் அவமானப்படுத்து, கேவலப்படுத்து. நம்ம மட்டும் கேவலப்படுத்து, இவன் மட்டும் நல்லா இருக்கிறதா? புரியுதா உங்களுக்கு? அப்போ ஒன்றை மைண்டில் வச்சுக்கோங்க. நான் பாடுபடும் போது நீதி நிமித்தமாய் பாடுபடுகிறேன். நான் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி பாடுபட்டால் வேதனைப்படலாம். இப்போ என்ன செய்யணும்? நான் சந்தோஷப்படணும். என்ன செய்யணும்? சந்தோஷப்படணும். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 16வது வசனம். ஒருவன் யாராயிருப்பதினால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவரை பின்பற்றி அவருக்காக வாழுகிறவனாய் இருக்கிறபடினால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதி நிமித்தம் தேவனை என்ன செய்ய கடவன்? தேவனை மகிமைப்படுத்தணும். நான் ஒன்றும் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, திருட்டுத்தனம் பண்ணி நான் ஒன்றும் பாடுபடலை. நான் கிறிஸ்தவனாக இருப்பதனால், கிறிஸ்துவை பின்பற்றுவதனால் நான் என்ன செய்கிறேன்?
படுகிறேன். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்து கொள்ளுங்கள். அப்படிப்பட்ட சிந்தை உங்களுக்கு இருக்கட்டும்ன்றாரு. எப்படிப்பட்ட சிந்தை? சில வேளைகளில் இந்த உலகத்தில் இருக்கிற சில மக்கள் நம்மளை பாடுபடுத்தி தான் செய்கிறாங்க. சர்ச்சுக்கு போகிறதுனால, ஆண்டவரை பின்பற்றுறதுனால, அவருக்காக வாழுகிறதுனால, ஜெபம் பண்ணுறதுனால, சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுனால, கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை போய் மக்களுக்கு சொல்கிறதுனால சிலர் என்ன செய்கிறாங்க? நம்மளை துன்பப்படுத்த தான் செய்கிறாங்க. அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக என்ன செய்து கொள்ளுங்கள்? தரித்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்திய 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்திலே 10ஆம் வசனம், 11ஆம் வசனம், 12ஆம் வசனத்திலே சொல்லுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், பொய்யாய் குற்றம் சாட்டுவார்களானால் கவலைப்படாதீங்க. ஆண்டவர் ஒரு தப்புமே செய்யலையா, இப்படி போட்டு மேலே போல அம்பாட்டமாக பழியை சுமத்துறாங்களே. கர்த்தர் சொல்றாரு, ஒன்றும் கவலைப்படாத, நீ அந்த கூட்டத்தில் இல்லை. அவனுக்கு வயிறு எரியுது, அதனால எங்கிட்டாவது மாட்டி விடலாம்னு சொல்லி என்ன செய்யறான்? பிளான் பண்ணி பொய்யான குற்றத்தை மேலே என்ன செய்யறான்? போடுறான். நான் கூட இருக்கிறேன், நீ கவலைப்படாத, எல்லாத்தையும் நான் மாற்றி அமைப்பேன். நான் என்ன செய்வேன்? எல்லாத்தையும் மாற்றி அமைப்பேன். எனவே கிறிஸ்து நமக்காக பட்ட பாடுகளையும் நாம் இந்த பூலோகத்தில் அவருக்காக படக்கூடிய சில சிறிய பாடுகளையும் கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? குழப்பி விட. ஆனால் ஒன்றை மனதில் வச்சுக்கோங்க, கிறிஸ்து எதற்காக பாடுபட்டார்? நமக்கு மகிமையை கொடுப்பதற்காக. அதை மறந்துடாதீங்க. இயேசு கல்வாரி சிலுவையில் எதற்காக பாடுபட்டார்? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக. கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன் அறிவித்த போது. அப்போ பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசிகள் எல்லாம் முன் அறிவிச்சிட்டாங்க. அடேப்பா, ஒரு கூட்ட ஜனங்கள் வரப்போ போறாங்கய்யா. எப்போ வர போறாங்க? இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பாடுகளுக்கு பிறகு அவங்களுக்கு இருக்கிற பாக்கியத்தை பார்த்தா அடே அப்பா, நம்ம காலத்தில் நடந்துடாதான்னு ஆச்சரியப்படுறாங்க. ஏன்னா அவங்க காலத்தில் அவங்க இருதயத்துக்குள்ள போய் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்க முடியல. இன்னைக்கு இங்க இருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளேயும் பரிசுத்த ஆவியானவர் குடியிருக்கிறார். எனக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. இந்த பரிசுத்த ஆவியானவர் யார் தெரியுமா? நம்மை பரிசுத்த வாழ்க்கை வாழும்படியா நடத்தி செல்லுகிற ஆவியானவர். ஆமென். எல்லாம் இருக்கிறீங்களா? கடவுள் இருதயத்தில் வந்து வாழ்றாருங்க. இது என்ன மாதிரி பாக்கியம், என்ன மாதிரி மகிமை. பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாமுக்கு இந்த சிலாக்கியம் இல்லை, ஆபிரகாமுக்கு ஈசாக்குக்கு இல்லை, ஏசாயா தீர்க்கதரிசிக்கு இல்லை, தானியேலுக்கு இல்லை. அவங்களுக்கெல்லாம் இல்லாத சிலாக்கியம் பாக்கியம் யாருக்கு இருக்குது? இன்னைக்கு கடவுள் வானத்தை உண்டாக்கின தேவன் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக எனக்குள்ள வந்து குடியிருக்கிறாரு. 24 நேரமும் எனக்குள்ளேயே குடியிருக்கிறாரு. இந்த மேன்மை எப்படிப்பட்ட மேன்மை, எப்படிப்பட்ட மகிமை! அவருக்கு பாடுகள், எனக்கு மகிமை. ஆமென். அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. அப்ப அவர் எதற்காக பாடுபட்டார்? எனக்கு மகிமையை கொடுப்பதற்காக. எத்தனை கிளியர் ஆயிடுச்சு? ரைட். இப்போ ஒரு காரியத்தை பார்க்க போறோம். அநேக வேளைகளிலே நம்முடைய ஞான குறைவினாலே, நம்முடைய அறிவீனத்தினாலே, நம்முடைய தவறான தெரிந்து கொள்வதனாலே, நம்முடைய தவறான பேச்சினாலே, நம்முடைய தவறான செயல்பாட்டினாலே சில பாடுகளை நாம் படுகிறோம். இதற்கு தேவன் பொறுப்பு கிடையாது. இதற்கு நாம் தான் பொறுப்பு. அநேக கிறிஸ்தவ விசுவாசிகள் இன்னைக்கு ஏன் தெரியுமா பாடுபடுறாங்க? அவங்க குடியிருக்கிற வீட்டில், அவங்க வீட்டார் மத்தியில், அவங்க குடியிருக்கிற கிராமம் சுற்று வட்டாரத்தில் அவங்க அநேக பாடுகளை படுகிறார்கள், அநேக துன்பங்களை அனுபவிக்கிறார்கள். இதை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் யாரும் மறுத்து பேசிட முடியாது. பாடுகளை படுகிறார்கள். ஆனால் எதனால பாடுபடுறாங்க தெரியுமா? தவறா பேசி. எதனால? தவறா வார்த்தைய விட்டனால, தவறா நடந்து கொண்டதுனால, தவறா செயல்பட்டதுனால, அறிவீனமாய் பேசினதுனால, ஞான குறைவினாலே, அறிவீனமாக பேதைகளாக இருந்தபடியினாலே அவர்கள் என்ன செய்கிறார்கள்? துன்பப்படுகிறார்கள், வேதனைப்படுகிறார்கள், அடி வாங்குகிறார்கள். இதற்கு தேவன் பொறுப்பு கிடையவே கிடையாது. சத்தியவேதம் சொல்லுகிறது, பேதைகள் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறார்கள், நெடுக போய் அடி வாங்குகிறார்கள். இவங்க என்ன சொல்றாங்க? அடியை வாங்கிட்டு, நான் ஆண்டவருக்காக அடி வாங்கினேன் பாஸ்டர்,
நல்ல ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா இவங்க வாயை விட்டுருப்பாங்க, தப்பாக பேசியிருப்பாங்க, தவறாக பேசியிருப்பாங்க. எல்லாம் இருக்கிறீங்களா? தவறாக பேசிட்டு தவறாக நடந்துட்டு அடியை வாங்கிட்டு இப்போ நான் யாருக்காக அடி வாங்குறேன்? ஏசப்பாக்காண்டி நான் அடி வாங்கினேன் பாஸ்டர் அப்படின்னு என்ன செய்யறது? பீத்துறது. கத்த சொல்கிறாரு, நீ எனக்காக அடி வாங்கலை, உன் வாயை விட்டு அடி வாங்கியிருக்கிற. வாயை கொஞ்சம் நேரம் மூடி வச்சுருந்தேன்னா இந்த அடி வாங்கியிருப்பியா? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? ஆகவே ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு வாய் அடக்கம் மிக 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 முக்கியம். பேசாதிருந்தால் மூடனும் ஞானி என்று எண்ணப்படுவான். பேசாதிருந்தால் மூடனும் ஆத்தை வாயை திறக்க மாட்டேங்கிறாரியா, உலகத்தில் பெரிய ஞானியா இருப்பாரோ, வாயை திறந்தாதான் தெரியும் யார் இருந்தால்னு. அதனால கூடுமான வரைக்கும் எங்கேயாவது கூட்டத்தில், பொது இடங்களில், வீடுகளில் ஒரு சில காரியம் நடக்கும்போது பேசாட்டில் அமைதியாக இருந்துருது மிக மிக நல்லது. யாருக்கு? நமக்கு. ஆமென். சில பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அங்கே போய் உக்காந்துக்கிட்டு அவன் சாமியை பிடிச்சி திட்டுறது, வீட்டுக்குள்ளே நின்றுக்கிட்டு. எதுக்கு திட்டுனீங்க? ஏப்பா உன் சாமியை பற்றி சொல்கிறதுக்கு 1000 இருக்குப்பா, லட்சம் இருக்குது. இயேசு நல்லவர், அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். எப்பேற்பட்ட பாவியாக இருந்தாலும் கர்த்தர் உன்னை மன்னிப்பார். வா, ஆண்டவரை பற்றி பேசுறதுக்கு 1000 இருக்குது. அதை பேசுறது விட்டு போட்டு அவன் சாமியை பிடிச்சி எதுக்கு நீ திட்டிக்கிட்டு இருந்த? மெண்டல் கண்டல் பிடிச்சிருச்சா? மூளை கோளாறாயிருச்சா? தேவையில்லாதெல்லாம் பேசுறது. அங்கே போய் ஓ இது பெரியதா, ஏன் இது பெரியதான்னு. அன்னைக்கு பாருங்க, 40-50 வருஷத்துக்கு முன்னாடி பாஸ் சொல்லிட்டு இருந்தார். எங்கேயோ போய் ரோட்டில் நின்றுட்டு மைக்கை பிடிச்சிட்டு தெருவில் இருக்கேன், அவன் சாமியெல்லாம் பிடிச்சி திட்டு தாறுமாறு. அங்கே இருக்கிறவங்க வந்து உலக்கைய தூக்கி குறுக்கில் அடிச்சு குறுக்கு ஒடிச்சு விட்டாங்க அந்த பாஸ்டர். உன்னையும் யாரு போய் அவன் சாமியை சொல்லி பேசி திட்ட சொன்னது? ஓ சாமியை பற்றி பேசியா? ஏசு உனக்காக பாடுபட்டார், ஏசு உனக்காக ரத்தத்தை சிந்தினார். எப்பேற்பட்ட கொடூரமான பாவியாக இருந்தாலும் இயேசு வண்டையில் வா, அவர் உன்னை மன்னிப்பார், உன்னை ஏற்றுக்கொள்வார், அவருடைய பிள்ளையாய் மாற்றுவார், உன்னை வாழ வைப்பார். அவர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். இந்த உலகமே உன்னை வெறுக்கலாம், இயேசு உன்னை வெறுக்கலை. பேசுறதுக்கு எவ்வளோ இருக்குது? எல்லாம் இருக்கிறீங்களா? அதனால் பப்ளிக்கில் போய், குடும்பத்தில் போய், 4 இடங்களில் போய் தேவையில்லாத பேசின்னு செய்யுங்க. அடியை வாங்கிட்டு நான் இயேசுக்காக பட்டேன் பாஸ்டர். இங்கே பாருங்கள் பாஸ்டர், காயத்தை ஜெபம் பண்ணுங்க பாஸ்டர். என்னத்தை ஜெபம் பண்ணுறது? இப்போ அறிவு வரணும்னு ஜெபம் பண்ணணும். அறிவு வரணும்னு பேதைகள் நெடுக போய் அடி என்ன செய்கிறார்கள்? யார் வந்தாலும் அடிக்கல, இவன் போய் என்ன செய்கிறா? எல்லாம் இருக்கிறீங்களா? சத்தத்தையே காணாம இன்னைக்கு. தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஞானம் மிக மிக முக்கியம். கிறிஸ்தவ ஜீவியத்தில் அவசியமானதை மட்டும் பேசுங்கள், அவசியமற்றதை தவிர்த்து விடுங்கள். வாய் அடக்குங்கள், கர்த்தரோடு பேசிக்கொண்டே இருங்கள், சுவிசேஷத்தை அறிவியுங்கள். அது நிமித்தமாய் சில பாடுகள் வந்தால் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆனால் தவறாக பேசி, தவறாக வார்த்தையை விட்டு, தேவையில்லாதெல்லாம் விட்டு, தேவையில்லாத காரியத்தில் மூக்கள் அலைஞ்சு அடியை வாங்கி விட்டு, நான் இயேசுநாதருக்கா அடி வாங்கினேன்னு என்ன செய்யாதீங்க, பீத்தாதீர்கள். எல்லாம் இருக்கிறீங்களா? ஆமே, எல்லாம் இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? சார், இப்போ ஒரு காரியத்தை பார்த்து முடிக்க போகிறோம். முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி இருந்தார் என்று சத்திய வேதம் சொல்லுகிறது. முதல் மனுஷனாகிய ஆதாமை கர்த்தர் எப்படி சூட்டி இருந்தார்? எதனாலே முடிசூட்டி இருந்தார்? மகிமையினாலும் கனத்தினாலும். வாசிப்போம், சங்கீதம் 8:3 வரைக்கும் வாசிக்கிறேன், எல்லாரும் கவனியுங்கள். உமது விரலின் கிரியைகளாகிய உம்முடைய வானங்களையும் நீர் ஸ்தாபித்த சந்திரனையும் நட்சத்திரங்களையும் நான் பார்க்கும் பொழுது, மனுஷனை நீர் நினைப்பதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிப்பதற்கும் அவன் எம்மாத்திரம் என்றேன். நீர் அவனை தேவ தூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர், மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்தீர்? அவனை முடிசூட்டினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். எல்லா காரங்களும் இது சொல்லுவோம், மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். எதினாலே முடிசூட்டினீர்? மகிமையினாலும் கனத்தினாலும். இங்கே யாரை குறித்து சங்கீதக்காரன் பேசுகிறான்?
முதல் மனுஷனாகிய ஆதாமை குறித்து, ஏவாளை குறித்து அவன் இங்கே பேசுகிறான். மகிமையினாலும் கனத்தினாலும் ஆதாமை நீர் என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். யார முடிசூட்டுவாங்க? யார முடிசூட்டுவாங்க? ராஜாவை. அப்ப ஆதாம் ஏவாள் யாரு சொல்லுங்க? ராஜா, ராணி. அப்ப முதல் மனுஷனாய் ஆதாமை கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி அவனை அப்படிப்பட்ட ஒரு அந்தஸ்திலே வைத்தார் என்பதை குறித்து நாம் சத்திய வேதத்தில் தெளிவாய் பார்க்கிறோம். கவனிங்க, மனுஷன் பாவத்தின் விளைவாக மகிமையையும் கனத்தையும் அவன் இழந்தான் என்பதை குறித்து ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்தான், தேவனுடைய வார்த்தை மீறி நடந்தான், தேவனுடைய வார்த்தையை தூக்கி எறிந்தான். அதுதான் பாவம். அப்ப பாவத்தின் விளைவாக மனுஷன் எதை இழந்தான்னா மகிமையையும் கனத்தையும் அவன் இழந்தான். அது மாத்திரமல்ல, தேவன் எதற்காக அவர் மனிதனாக இந்த பூலோகத்திலே வந்தார் என்று சொன்னால், மனுஷன் இழந்து போன இந்த மகிமையையும் இந்த கனத்தையும் மீட்பின் மூலமாக மறுபடியுமாக மனுஷனுக்கு கொடுப்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த பூமிக்கு வந்தார். மனிதனாக வந்து கல்வாரி சிலுவைக்கு போய் அவர் பாடுபட்டு இப்பொழுது இந்த மகிமையையும் இந்த கனத்தையும் மறுபடியுமாக மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். இதை குறித்து தான் 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும். இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவை எதற்காக பாடுபட்டார்? ஆதாம் இழந்த அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் மீட்பின் மூலமாக, கல்வாரி சிலுவையிலே அவர் சிந்துகிற இந்த இரத்தத்தின் மூலமாக மறுபடியுமாக மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் அவர் கல்வாரி சிலுவையில் என்ன செய்தார்? பாடுபட்டார். ஆமென். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. அவர்கள் ஆளக்கடவர்கள் என்று ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். யார் ஆளுகை செய்வா? ராஜா தான் ஆளுகை செய்வான். அப்ப மனுஷன் ஆளக்கூடியவனாய் உண்டாக்கப்பட்டிருந்தான். மகிமை கனத்தையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். இப்ப மனுஷன் பிசாசுக்கு செவி கொடுத்து இந்த மகிமையையும் கனத்தையும் அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்துட்டான். எனவே அவன் இழந்து போன அந்த மகிமையையும் அந்த கனத்தையும் மறுபடியுமாய் மனிதனுக்கு கொடுப்பதற்காக தான் கடவுள் மனிதனாக என்ன செய்தார்? இந்த பூமிக்கு வந்தார். வந்து அவர் இந்த மகிமையையும் கனத்தையும் தம்முடைய மீட்பின் மூலமாக மறுபடியுமாய் மனிதனுக்கு என்ன செய்திருக்கிறார்? கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் இயேசுவை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிறீங்க? அப்ப கர்த்தர் மறுபடியுமாக இந்த மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறார். கர்த்தரை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் மீட்பின் மூலமாக மகிமையையும் கனத்தையும் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். மகிமையும் கனத்தையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறார்? உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் மகிமையாய் வாழும் பொழுதுதான் கர்த்தருடைய நாம் என்ன செய்யும்? மகிமைப்படும். இதை தீர்மானிங்க உள்ளத்திலே. இதை உள்ளத்தில் வைத்துக்கொண்டு இன்னைக்கு வீட்டுக்கு செல்லுங்கள். நான் ஒரு சாதாரண வாழ்க்கை வாழும்பொழுது ஒரு தடுமாறி அப்படியே பரிதபிக்கப்பட்ட ஒரு ஆளா என்னமோ ஏனோதானமான்னு வாழும் பொழுது கர்த்தருடைய நாம என்ன செய்யாது? மகிமைப்படாது. நாம் மகிமையாய், நாம் மேன்மையாய் மகிமையாய் வாழும் பொழுதுதான் யாருடைய நாம மகிமைப்படும்? கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும். அவருடைய உள்ளம் சந்தோஷப்படும். ஆமென். அப்போ அவருடைய உள்ளம் சந்தோஷப்படுறதுக்காகவே நம்ம எப்படி வாழணும்? நம்ம ஊரில் சொல்லுவாங்க இல்ல, வாழ்ந்தா அப்படி வாழணியா? அது யாருக்கும் இல்லை, அது நமக்கு. கிறிஸ்தவங்க என்ன பண்ணிட்டாங்க? இதெல்லாம் உலக மக்களுக்கு. வாழ்ந்தா இப்படி வாழணும். அது யாருக்கு? இந்த ரசிக்கப்படாத அவங்களுக்கு. நமக்கு அந்த பச்சை மிளகா, பழைய கஞ்சி, அந்த ஊறுகாய், அந்த ஏழை குடிசை, அந்த ஓலைப்பாய், கிழிஞ்ச பாய், பிஞ்ச செருப்பு யாருக்கு? பிசாசு மைண்டை எப்படி திருப்பி விட்டான் பாருங்க, கிறிஸ்தவ மக்களுடைய மைண்டை. இயேசு எதுக்காக பாடுபட்டார் என்பது விளங்கல.
இயேசு கல்வாரி சிலுவையில் ஏன் இவ்வளவு பாடுபடணும், ஏன் இவ்வளவு அவமானப்படணும்? மனுஷன் இழந்து போன அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் அவனுக்கு கொடுப்பதற்காகத்தானே. இப்போ மீட்பின் மூலமாக கர்த்தர் மகிமையும் கனத்தையும் கொடுத்துட்டார்ல. இப்போ எதை விசுவாசிக்கணும்? நான் கர்த்தருக்காக அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே நான் மகிமையாக வாழணும். அதுக்காகவே ஒரு சொந்த வீடை கட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். வைராக்கியம் எப்படி வருது பாருங்க. உள்ள வைராக்கியம் நான் இனி யாருன்னு காமிக்கிறதுக்கெல்லாம் இல்லை. ஊரில் உள்ளவங்க தெரிஞ்சுக்கங்க நான் யாருன்னு, அதுக்கு இல்லை. எங்கள் ஆண்டவர் எனக்காகப்பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது. அவருடைய உள்ள சந்தோஷப்படணும். கர்த்தர் பார்ப்பாரு, பரவாயில்ல நான் பட்ட பாடுகள் வீணா போல. நான் இந்த மக்களுக்கு தானே இவ்வளோ பாடுபட்டேன், இவனுக்கு மகிமையும் கனத்தையும் கொடுக்கறது தானே நான் இவ்வளோ பாடுபட்டேன். இன்னைக்கு என் பிள்ளை மகிமையை வாழும் பொழுது பாருங்க, ஆரோக்கியமாக வாழும் பொழுது இன்னைக்கு நாம் என்ன செய்து இந்த பூலோகத்தில் மகிமைப்படுகிறது. ஆகவே அவர் பட்ட பாடுகள் வீணாய் போய்விடக் கூடாது என்பதற்காகவே நீங்கள் என்ன செய்யணும்? நல்லா அதுக்காகவே நல்ல ஒரு காரை வாங்கணும், அதுக்காகவே நல்ல ஒரு வீடை கட்டணும், அதுக்காகவே ஒரு வண்டியை என்ன செய்ய நல்ல வண்டியா வாங்கணும். சிலருக்கு அந்த ஆசையெல்லாம் கிடையாது. எப்படியாவது போய் சேருவோம் பாஸ்டர், எப்படியாவதுன்னா எப்படி? அது எனக்கு தெரியல. எப்படியாவது எப்படி போய் சேருவீங்கன்னு கேட்குறேன். என்னத்தையாவது வாயில் வந்து இதெல்லாம் பேசுறது, அப்படி பேசக்கூடாது. இதெல்லாம் விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். கையில் ஒரு ரூபா இல்லாட்டான்னு விசுவாசிக்க ஆரம்பிக்கணும். அதான் விசுவாசம். புரிந்து கொள்ளுங்கள். கையில் நிறைய கட்டுக்கட்டாக வச்சுக்கிட்டு விசுவாசிக்கிறதுக்கு பேர் விசுவாசம் கிடையாது. ஒரு ரூபா கூட இல்லாட்டினாலும் கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். கர்த்தரின் மெய்ப்பராயிருக்கிறார். என் பேண்ட் பாக்கெட்டில் ஒருவேளை பணம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் அவற்றை நிறையா இருக்குல்ல. அவற்றை இருந்தாலும் ஒன்று தான், ஏன்ட்ட இருந்தாலும் ஒன்று தான். கர்த்தர் சொல்லியிருக்கிறார்ல, என்னுடையதெல்லாம் உன்னுடையது என்று. ஆமே. அப்போ ஒரு ரூபா இல்லாட்டினாலும் விசுவாசிக்கணும். நான் மகிமையாக வாழ்வேன், கனமாக வாழ்வேன். அதன் மூலமாக கர்த்தருடைய நாம மகிமைப்படும். இயேசு கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில் பாடுபட்டார். எதற்காக? எனக்கு மகிமை கனத்தையும் கொடுப்பதற்காக. ஆகவே நான் மகிமையோடு கனத்தோடு இந்த ஊரில் வாழும் பொழுது இயேசுவின் நாமம் என் மூலமாக என்ன செய்யப்படும்? மகிமை படும். ஆமென். அப்போ அவருக்கு பாடுகள், நமக்கு மகிமை. வாசிப்போம். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 8வது வசனம் வரைக்கும். இனி வரும் உலகத்தை குறித்து பேசுகிறோமே, அதை அவர் தூதர்களுக்கு கீழ்ப்படுத்தவில்லை. ஒரு இடத்திலே, எந்த இடத்துல? ஒரு இடத்திலே ஒருவன் சாட்சியாக, மனுஷனை நீர் நினைக்கிறதற்கும் மனுஷகுமாரனை நீர் விசாரிக்கிறதற்கும் அவன் எம்மாத்திரம்? அவனை தேவதூதரிலும் சற்று சிறியவனாக்கினீர். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனுக்கு முடிசூட்டி அவனை அதிகாரியாக வைத்து, உம்முடைய கரத்தின் கிரியில் மேல் அவனை அதிகாரியாக வைத்து சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர் என்று சொன்னான். சகலத்தையும் அவனுக்கு கீழ்ப்படுத்தினார் என்கிற விஷயத்தில் அவர் அவனுக்கு கீழ்ப்படுத்தாத பொருள் ஒன்றுமில்லை. அப்படி இருந்தும் இன்னும் அவனுக்கு சகலமும் கீழ்ப்பட்டிருக்க காணோம். புதிய ஏற்பாட்டு எழுத்தாளர் பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டிருக்கிற சங்கீதம் 8 என்ன செய்கிறாருங்க? அங்கே இருக்கிற அப்படியே இங்கே மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். ஒரு இடத்திலே, அந்த ஒரு இடம் எது? சங்கீதம் 8. சங்கீதம் 8 மேற்கோள் காண்பித்து எழுதுகிறார். மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். என்ன செய்தீர்? முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு என்ன செய்தீர்? கீழ்ப்படுத்தினீர். எல்லாம் சொல்லுவோமா? மகிமையினாலும் கனத்தினாலும் அவனை முடிசூட்டினீர். சகலத்தையும் அவனுடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தினீர். சகலத்தை கீழ்ப்படுத்தினாரா? கீழ்ப்படுத்தலையா? அதை மனுஷன் பாவத்தின் நிமித்தமே இழந்துட்டான். இப்போ கல்வாரி சிலுவையின் மூலமாக, மீட்பின் மூலமாக என்ன செஞ்சிருக்கிறாரு? இந்த அதிகாரத்தை அவனுக்கு கொடுத்திருக்கிறாரு. மறுபடியுமாய் மனிதனை மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டி மறுபடியுமாக அவனுடைய பாதத்துக்கு கீழாக எல்லாவற்றையும் என்ன செஞ்சுட்டாரு? இப்போ கீழ்ப்படுத்திட்டாரு. சொல்லிட்டு இப்போ அடுத்து சொல்கிறாரு, ஆனாலும் மனுஷனை பார்த்தா எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க மாதிரி தெரியலையே, எல்லாமே அவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க காணோம். பார்க்கும்போது அப்படி ஒன்றும் இவனுக்கு கீழ்ப்பட்டிருக்க மாதிரி தெரியலையே. ஆமாவா இல்லையா? இன்னைக்கு சில கிறிஸ்தவங்களை பார்த்தா ஒன்றுமில்லாத மாதிரி போய்கிட்டு இருப்பாங்க, அப்படியே அப்புறாணியே போய்கிட்டு இருப்பாங்க. மகிமையினாலும் கனத்தினால் கிரீடம் சூட்டப்பட்டதை போல என்ன செய்யலவங்க? இல்லை, சகலமும் இவங்களுடைய பாதத்துக்கு கீழ்பட்டிருக்கிறது என்பதை போல இவங்களுக்கு தெரியல. எல்லாமே இவங்களை போட்டு கீழ்படுத்துது. பீடி, சிகரெட்டு, வெத்தலை, மூக்குப்பொடி எல்லாமே யாரை கீழ்படுத்துது? எல்லாம் இருக்கிறீங்களா, போயிட்டீங்களா? இவங்களை கீழ்படுத்துது. எல்லாமே இவங்களுக்கு கீழ்பட்டிருக்க மாதிரி தெரியல. அதைத்தான் சொல்றாரு இவர்.
பிசாசு, செய்வன, மந்திரவாதம் இதெல்லாம் கண்டு இவங்க பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அதெல்லாம் இவனுக்கு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? கீழ்பட்டிருக்கிறது. மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இவனுக்கு அதிகாரத்தை கர்த்தர் மறுபடியும் கொடுத்திருக்கிறார் மீட்பின் மூலமாக. அப்ப இன்னைக்கு எதுக்காக இதெல்லாம் போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இதை போதிக்க 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 என்ன ஆகுது? நான் மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டப்பட்டிருக்கிறேன் என்கிற அறிவு வருது உங்களுக்கு. எல்லாமே உங்களுக்கு கீழ்பட்டிருக்கிறது என்கிற அறிவு வருகிறது. இப்ப வீடுகளில் போய் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறீங்க? எல்லாத்தையும் கீழ்படுத்த ஆரம்பிக்கிறீங்க. எதை? இந்த பாவமான காரியத்தை, இந்த பிசாசுடைய கிரியைகளை நீங்க என்ன செய்றீங்க? கீழ்படுத்துறீங்க. அது மேல அதிகாரம் செலுத்துறீங்க. செய்வனையா அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. மந்திரவாதமா அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. அது என் பாதத்துக்கு கீழே இருக்குது, அது இனி ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் உலக மனுஷன் என்ன சொல்கிறான்? ஐயோ போச்சு, என்ன ஆக போதோ, வாய் இங்கிட்டு இழுக்க போகுது, கை இங்கிட்டு இழுக்க போகுது, என்ன ஆக போதோ தெரியல. நீங்கள் சொல்கிறீங்க என்னை ஒன்றும் பண்ண முடியாது, இயேசு நாமத்தில் அதை ஏறி மீதி நடத்து நான் போயிடுவேன். அது எனக்கு கீழ்பட்டிருக்கிறது. கர்த்தர் மகிமையினாலும் கனத்தினாலும் எனக்கு கிரீடம் சூட்டி இருக்கிறார். அவருக்கு பாடுகள் எனக்கு என்னது? மகிமை. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டதை போல இன்றைக்கு சில கிறிஸ்தவ விசுவாசி நடந்துக்கிறது கிடையவே கிடையாது. அப்போ அதுக்காக தான் இன்னைக்கு போதிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இந்த வசனத்தெல்லாம் நீங்கள் கேட்க கேட்க எப்படி வந்துடுவீங்க? நீங்கள் ஆளக்கூடியவங்களா மாறிடுவீங்க. அந்த வியாதி ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தரித்திரத்தை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த கடன் பிரச்சனையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த தீமையை ஆள ஆரம்பிச்சிருவீங்க, அந்த செய்வனை பிள்ளை சுனித்து நீங்கள் ஆள ஆரம்பிச்சிருவீங்க. இயேசு நாமத்தில் அதை மிதிச்சு என்ன செய்வீங்க? ஏறி நடந்து போய் விடுவீர்கள். ஆமென். ஆகவே மகிமையினாலும் கனத்தினாலும் கர்த்தர் நம்மை என்ன செய்திருக்கிறார்? முடிசூட்டி இருக்கிறார். சகலத்தையும் நம்முடைய பாதத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? கீழ்ப்படுத்தி இருக்கிறார். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் யாரும் சில கிறிஸ்தவர்கள் சொல்லுகிறதை போல நீங்க என்ன செய்யக்கூடாது? சொல்லக்கூடாது. என்ன சொல்லக்கூடாது? நான் ஒரு குப்பை பாஸ்டர், நான் ஒரு ஏப்பா கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே பாடுபட்டு மகிமையினாலும் கனத்தினாலும் உன்னை என்ன செஞ்சிருக்கிறாரு? முடிய சூட்டி இருக்கிறாரு. இப்போ இவங்க உட்காந்துக்கிட்டு அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. கர்த்தருடைய உள்ள வேதனைப்படுமா சந்தோஷப்படுமா? கர்த்தருடைய உள்ளம் அழுகுமா இல்லை மகிழ்ச்சி அடையுமா? கிறிஸ்தவம் ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது ஆண்டவரே கழுதை வந்திருக்கிறேன் ஆண்டவரே. ஏப்பா மகிமையினாலும் கனத்தினாலும் கிரீடம் சூட்டி இருக்கிறேனே, அது உனக்கு விளங்கலையா? இல்லை ஆண்டவரே, அது எங்க சபை உபதேசம் கிடையாது ஆண்டவரே. எங்க சபை உபதேசம் என்னவென்றால் நாங்கள் எல்லாம் அடிமைகள், நாங்கள் எல்லாம் குப்பைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடைகள், நாங்கள் எல்லாம் தூசிகள், நாங்கள் எல்லாம் புழுக்கள், நாங்கள் எல்லாம் உதவாக்கரைகள், நாங்கள் எல்லாம் சாக்கடை தண்ணிகள். கர்த்தருடைய உள்ள மகிழ்ச்சி அடையுமா சந்தோஷப்படுமா? நியாயமா பதில் சொல்லுங்க. ஏப்பா கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளும். இயேசு கிறிஸ்து ஏன் பாடுபட்டார்? ஏன் அந்த கேடு அடைந்தார்? ஏன் இவ்வளவு வேதனைப்படணும்? என் பிள்ளை இழந்த அந்த மகிமையும் கனத்தையும் மறுபடியும் மீட்பின் மூலமாய் அவனுக்கு கொடுப்பதற்காக தானே இப்போ நான் மீட்டு எடுத்திருக்கிறேன். மகிமையினால் கனத்தினால் கிரீடம் சூட்டி இருக்கிறேன். சகலத்தை அவனுடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தி இருக்கிறேன். இப்போ ஒவ்வொரு முறையும் ஜெபத்துக்கு வரும் பொழுது, சபை மக்களாக கூடி வரும் பொழுது, ஆண்டவரே நாங்கள் எல்லாம் குப்பைகள் வந்திருக்கிறோம் அப்படின்னா என்ன இல்லை சொல்லுங்க? நாங்க தூசி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. அன்னைக்கு ஒரு அம்மா சொல்றாங்க பாருங்க, அப்படியே அடிமை சாக்கடை தண்ணி. என்ன தண்ணி? உப்பு தண்ணி கூட கிடையாதான், சாக்கடை தண்ணி. ரட்சிக்கப்பட்டு எத்தனை வருஷம் ஆச்சு? 35 வருஷம் ஆச்சு சபைக்கு போய். இந்த சாக்கடை தண்ணியெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்க போறாரா? ஏங்க அது என்ன சாக்கடை தண்ணியெல்லாம் சேர்ற இடம்னு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா நீங்க? பரலோகம் குப்பையெல்லாம் கொண்டு போய் சேர்க்கிற இடம் நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளை கவனியுங்கள், கவனியுங்கள், கவனியுங்கள். இங்கே இருக்கிற யாரும் அப்படிலாம் ஜெபம் பண்ணவே கூடாது. நான் குப்பை, நான் தூசி, நான் புழு, நான் மண், நான் கழுதை, அடிமை, சாக்கடை தண்ணியெல்லாம் என்ன செய்யக்கூடாது. கர்த்தாவே தோத்திரம், மகிமையினால் கனத்தினால் என்னை கிரீடம் சுட்டி இருக்கிறீர். கர்த்தருடைய உள்ள சந்தோஷப்படும். பரவாயில்லப்பா, என் பிள்ளைக்கு அறிவு வந்துருச்சு, நான் பட்ட பாடலாம் வீணா ஆகலை, என் பிள்ளைக்கு தானே இவ்வளோ பாடுபட்டேன்,
ஒரு தாய் இருக்கிறா, ஒரு தகப்ப இருக்கிறாரு. ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறாங்க? தன் பிள்ளை நல்லா இருக்குன்றதுக்காக தானே. எல்லாம் இருக்கிறீங்களா? கர்த்தர் கல்வாரி சிலுவையில் எதுக்கு பாடுபட்டாரு? யோசித்து பாருங்க, சிந்தித்து பாருங்கள். கர்த்தருடைய பிரசன்னத்துக்கு வரும் பொழுது, கர்த்தாவே உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரன் வந்திருக்கிறேன், உம்முடைய குமாரத்தி வந்திருக்கிறேன்பா, நீதிமான் வந்திருக்கிறேன், பரிசுத்தவான் வந்திருக்கிறேன், புது சிருஷ்டி வந்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தருடைய உள்ள என்ன செய்யும்? சந்தோஷப்படும். ஆகவே மீட்பின் மூலமாக நீங்கள் மகிமையினாலும் கனத்தினாலும் என்ன செய்யப்பட்டிருக்கிறீர்கள்? கிரீடம் சூட்டப்பட்டு இருக்கிறீர்கள். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோம், மீட்பின் மூலமாக நான் மகிமையினாலும் கனத்தினாலும் முடி சூட்டப்பட்டிருக்கிறேன். ஆமென். எல்லா கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவர். அவருக்கு பாடுகள் எனக்கு மகிமை. மனுஷன் இழந்து போன அந்த மகிமை கனத்தையும் கர்த்தர் கல்வாரி சிலுவையின் மூலமாக மீட்டு கொடுத்திருக்கிறார், மீட்டு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லார் கரங்களை உயர்த்தி, ஓ தேவனே ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கல்வாரி சிலுவையின் மூலமாக மேன்மையையும் மகிமையும் தந்திருக்கிறீர். கல்வாரி சிலுவையின் மூலமாக என்னை குறித்து மேன்மையான திட்டங்களை, மகிமையான திட்டங்களை தந்திருக்கிறீர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நன்றி. தூய ஆவியானவரே, கர்த்தாவே, இந்த சத்தியங்களை இன்னும் அதிகமாய் எங்களுக்கு வெளிச்சம் போட்டு காண்பிக்க வேண்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, மகிமையினால் கனத்தினால் எங்களை முடிசூட்டி இருக்கிறீர். உமக்கு பாடுகள் எங்களுக்கு மகிமை என்பதை இன்றைக்கு நாங்கள் அறிந்து கொண்டோமே கர்த்தாவே. தகப்பனே, உமக்காக, உமது நாம மகிமைக்காக பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அவருடைய பகுதிகளிலே, ஏரியாவிலே மகிமையாய் வாழ, உமது நாம மகிமையாய் வாழ பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். அவ்விதமாய் செய்கிறீர். அதற்காக நன்றி. இயேசு நாமத்தில் பிதாவே.